உலகத்திலே என்னமோ நடக்குது, மர்மமாயிருக்குது, ஒண்ணுமே புரியலே உலகத்திலே. யாருக்கு புரியலைன்னா நம்ம விஜய், உங்கள் விஜய், உங்கள் விஜய், நம்ம விஜய், நம்ம விஜய், தாவேக்கா தற்குறி விஜய், தாவேக்காவின் தலைமை தற்குறி விஜய்க்கு ஒன்றுமே புரியலை. இந்த உலகத்தில் என்னமோ நடக்குது, மர்மமாக இருக்கு அப்படின்னு அவர் இருக்காரு. அவர் அப்படித்தான் இருக்காரு என்பதற்கு உதாரணமாக அவர் நேற்று போனார்ல, எங்கே போனார்? இப்போ சிபிஐ விசாரணைக்கு போகிறல. அது எப்படிங்க இவர் போவார்? அப்படிலாம் போகக்கூடிய ஆள் இல்லையே. இப்போ 41 பேர் கரூரில் இறந்து போனதுக்கு அவங்களுக்கு துஷ்டி கொடுப்பதுக்கு இவர் நேரில் போகலையா? ஆறுதலுக்கு நேரில் போகலையா? அவங்கள கூப்பிடலாம் செஞ்சார். மாமல்லபுரத்துக்கு கூப்பிட்டு ஹோட்டலில் தங்க வச்சு அங்கல்ல ஆறுதல் கொடுத்தாரு. அப்படிப்பட்டவர் எப்படி சிபிஐ விசாரணைக்கெல்லாம் நேரடியாக போவார்? இதெல்லாம் நீங்கள் வம்பு பேசக்கூடாது, வம்பு தும்பு பேசக்கூடாது. செய்திலாம் அதெல்லாம் சும்மா தான் இருக்கும், அப்படிலாம் இருக்காது. உண்மையாகவே அவர் போயிருக்க மாட்டார். ஆமாம், நம்பணும். என்ன நீங்கள் நம்புங்க, முதல்ல நம்புங்க. அவர் போயிருக்கவே மாட்டார். என்னது போனாரா? போனார். ஆமாம், அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போனார் இல்லை? ஆமாம், அப்போ நேற்று போனார். 19ஆம் தேதி வாரன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டார்ல, போனார். ஆமாம், இந்த தாவேக்கா தற்கூரிகள் என்ன சொல்லுவாங்க, அதாவது விட்னஸாக போனார். விட்னஸ் சம்மன் கொடுத்தாங்க, விட்னஸாக போனார். அட கர்மமே, விட்னஸாக போனார்னா ஏனை தொலைக்காட்சி அவன் என்ன போடுதான்? சஸ்பெக்டுங்க, ஆன் சஸ்பெக்ட் ட்ரீட்டு, சிபிஐ ட்ரீட் ஆன் சஸ்பெக்ட், டிவிகே சீஃப், சிபிஐ ட்ரீட் ஆன் சஸ்பெக்டுங்க. சஸ்பெக்டுங்க என்ன? குற்றவாளியாக எல்லாம் சந்தேகத்துக்குரிய நபராக பாவித்து விசாரணை பண்ணுகிறார்கள். அப்படித்தான் ட்ரீட் பண்ணுறாங்க, அப்படின்னு தான் அர்த்தம். இவரை விட்னஸ்ன்னு சொல்லலையே அதில். அப்போ ஏனை போய் சொல்கிறானோ, இருக்குமோ, பொய்யா இருக்குமோ? அப்படிலாம் இருந்தால் காரிகாரியில் துப்புவாங்க. அது எப்படி துப்புவாங்க? 41 பேர் செத்தப்போவே ஐ ஸ்டாண்ட் வித் விஜய், ஐ ஸ்டாண்ட் வித் தற்கூரி அப்படின்னு போட்டுக்கிட்டு இருந்த தற்கூரிகள் எப்படி அப்படிலாம் துப்ப முடியும்னா? துப்ப முடியாதுல்ல. அது முடியாது. ஆனால் பாருங்கள், சிபிஐ கூட்டிச்சின்னு போயிட்டார். நம்ம அதை ஒத்துக்கிட்ட தான் வேண்டியிருக்கு. போயிட்டார். போகமுன்னக்கிட்டே போன ட்ரிப்பு அன்னைக்கு தான் போனார். இந்த ட்ரிப்பு கொஞ்சம் முன்னக்கிட்டே அட்வான்ஸாக போயிடுவோன்னு முந்தின நாளே போயிட்டார். முந்தானத்தை கிளம்பி நேற்று போயிட்டார் அப்படின்னு வைங்களேன். 10:30க்கு ஆஜராகிட்டார்ல. போகும்போதே வழக்கறிஞர்கள், பிரபல வழக்கறிஞர்களை சந்திச்செல்லாம் பேசிட்டு தான், முகில் ரோத்தகி அவரெல்லாம் சந்தித்து அவர் சில இதுகளை காட்டியிருக்காரு. என்ன காட்டியிருக்காரு? முக்கியமான விடயம் இந்த இடத்துல பாருங்கள். அவர் காட்டியிருக்கார். என்ன காட்டியிருக்காருன்னா, அதாவது நம்மளுடைய உளவுத்துறை அதிகாரிகள், அதாவது தமிழ்நாடு அரசுடைய உளவுத்துறை அதிகாரிகள் சிபிஐக்கு என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அங்கே இருந்து இவங்களுக்கு எப்போ கிடச்சிருக்கோங்களேன், அது கேப்சர் பண்ண அவங்களால முடியும். இது பண்ணி இவங்க கொடுத்துருக்கிறது மாதிரியான போக்கிலே பேசுங்க. ஆமாம், இவங்க ஒரு விபத்து தாங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே போய் ஏகனைக்கு கோணையா நயனா நாங்கள் உங்களை திசை திருப்பதுக்காக பேசினாருங்கிறதுக்காக நீங்கள் எதையும் அப்படி பேசி தொலைச்சிடாங்க. ஆனால் சிடிஆர் நிர்மல்குமார் அதை அப்படி தான் பேசணும். சிடிஆர் நிர்மல்குமார் பேசுறவங்க Tamil last time when Home Minister Amit Shah ji was present in Tamil Nadu, in front of him the state, the district MLA, Karur MLA, the state BJP president openly mentioned that Sendil Balaji was responsible for the death of the 41 people. அமித்ஷாஜியே இவங்களுக்கு ஆதரவாக இருக்காராம். அமித்ஷாஜி நயனார்ஜி செந்தில் பாலாஜி, கரூர் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி ரெஸ்பான்சிபிள். 41 பீப்புள் மரணத்துக்கு அவர் தான் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா கரூருக்காரது, கரூர் மாவட்டத்துக்காரது, அதுவும் திமுகக்காரது, அது எம்எல்ஏ வேறு இருக்கார். அப்போ 41 மரணத்துக்கு அவர் தானே ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கணும். ஆமாம்,
ஒரு 41 பேர் செத்து போயிட்டாங்கும்போது விஜய் என்ன ஏதுன்னு கொடுங்க கிடைக்காம, அதாவது சிபிஐயில் சொல்லும்போது பாதை வளைஞ்சு 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 போனதுனால, அதாவது நெளிஞ்சு நெளிஞ்சு எத்தனை வளைஞ்சு வளைஞ்சு எத்தனை ஆட்டம் வேணாலும் போடுவார் நம்ம விஜய். ஆனால் நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வர்றது பாதை வளைஞ்சு வளைஞ்சு இருந்ததுனால ஒரே கர்மம் பிடிச்ச அதனால என்னாச்சு, அவரால் பாயிண்ட்டுக்கு வர முடியலை, பாயிண்ட்டுக்கு குறிப்பிட்ட டயத்தில் வர முடியலை. அதனால 7 மணி நேரம் தாமதமாயிடுச்சு அப்படின்னு சிபிஐட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம இவர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர் காணொலியை பார்த்துட்டே இல்லை, அவர் சொல்லியிருக்காருல்ல, எல்லாத்துக்கும் செந்தில் பாலாஜி தான் காரணம். ஆமாம், அவர் சொல்லியாச்சு, செந்தில் பாலாஜி தான் அதை பொறுப்பேற்றுக்கணும் ஊட்டிய இடத்துல செந்தில் பாலாஜி தான் இருக்கார். நாங்களாம் கிடையாது. நாங்கள் 10 நிமிஷத்தில் ஒழிச்சு திருச்சி விமான நிலையத்திலே போய் விமானம் ஏறி வீட்டுக்கு ஓடிட்டோம். 8 மணிக்கு முன்னாடி 8:30க்குள்ளே வீட்டுக்கு போயிட்டோம். யார் போயிட்டா? விஜய் போயிட்டார். புசி நடுவழியிலே தப்பிச்சு ஓடிட்டார். அவர் எங்கேயோ கடலுக்குள்ள நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே இருந்ததா பேச்சு. நம்ம சிங்கம் படத்தில் கடலில் போய் ஒருத்தர் பதுங்கி கிடப்பார்ல, அதே மாதிரி அப்படி பதுங்கி கிடந்ததா பேச்சுன்னு வச்சுக்கிட்டுங்களேன். அப்போ சரி போட்டது. இப்போ சிபிஐ விசாரணையில் என்ன நடந்திருக்கு, அதாவது அதுக்கு முன்னாடி நம்ம விசாரணையில் அவர் கைதாவார்னு போட்டிருந்தோம்ல ஒரு வீடியோவில், அதாவது பேர் சேர்க்கப்படும் கைதாவார்னு ஒரு கைதாவாரா அப்படின்னு போட்டிருந்தோம்ல, ஆவார். இன்னும் விசாரணை முடிந்து விடவில்லை. சரி, விஜய்கிட்ட என்ன மாதிரியான கேள்விகளை சிபிஐ கேட்டது அப்படின்னு நம்ம அதெல்லாம் விளக்கமெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. அப்போ ஏன் தாமதமாச்சு, 7 மணி நேரம் தாமதத்துக்கு காரணம் என்ன, 12 மணிக்கு வந்துடுவோன்னு புசி சொன்னார, ஏன் தாமதம், இப்போ அண்ணன் தண்ணி இல்லாமல் கூட்டம் நெருக்கி அடிச்சுட்டு நின்றுச்சுத, ஒரு சிறுநீர் உபாதையை கூட கழிக்க போக முடியாமல் வயிறு முட்டி நின்றுச்சுத, இந்த கூட்டத்துக்கு எவ்வளோ நெருக்கடி வரும், வேர்வை சிந்தும் போது அதுக்கு தக்க தண்ணி குடிக்கணுமோ, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இத்தனை பிரச்சனைகள் தாண்டி நட்டு வெயிலில் ரோட்டில் விட்டு வச்சா அப்போ குழந்தைகள் கதி என்ன, பெண்கள் கதி என்ன, வயதானவர்கள் கதி என்ன, அதுவும் கற்பம் தரித்திருந்த பெண்களுடைய கதி என்ன, அதெல்லாம் நம்ம யோசிக்க தவறிவிட்டோம். அதை சிபிஐ அதைத்தான் கேள்வியாக கேட்டிருக்கு. அதில் நம்ம பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிட்டதுக்கு இல்லை. இப்போது இந்த முக்கிய வக்கீல்கள் வழக்கறிஞர்கள்லாம் இவருக்கு நீங்கள் இப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கள், அவங்க இப்படி நீங்கள் அன்னைக்கு இந்த கேள்வி கேட்டிருந்தாங்களா, அதுக்கு நீங்கள் இந்த பதில் கேட்டீங்களா, இன்னைக்கு இந்த மாதிரியான கேள்வி கேட்பாங்க, அப்போ அதுக்கு நீ இப்படி பதில் சொல்லுங்கள். அதாவது ஒரு கேள்வியில் இருந்து தான் நீங்கள் பதில் சொல்வீங்க. அந்த பதிலில் இருந்து புதிதாக கேள்வி கேட்பார்கள். நம்ம இப்போ கேட்பார்கள்னு முடித்தோம்ல, கேட்பார்கள்னு சொல்லியில்லை, என்ன கேட்டார்கள் அப்படிம்பாங்க. அது திரும்ப என்ன கேட்பார்கள்னு சொன்னில்லை, என்ன கேட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க நீங்கள் தண்ணீர்னு எல்லாம் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கேட்டாங்கன்னா தண்ணீர் கொடுத்தீங்களான்னு கேட்டாங்கன்னா அப்போ நீங்கள் கொடுக்கலன்னு தான் அர்த்தமா? இல்லையே, நாங்கள் கொடுத்தோம்னா எவ்வளோ தண்ணி கொண்டாந்து வச்சுருந்தீங்க? அடுத்த கேள்வி இது. இல்லை, நாங்கள் பாட்டிலில் தண்ணி நாங்கள் வண்டியில் வச்சுருந்தோம். வண்டியில் வச்சுருந்தோம். எத்தனை பாட்டில் வச்சுருந்தீங்க? இல்லை, ஒரு 100 பாட்டில் வச்சுருந்தோம். க்ரௌடு வந்தது எவ்வளவு? நீங்கள் வச்சுருந்த பாட்டில் எவ்வளவு? 100. க்ரௌடு எவ்வளவு? அது ஒரு 30,000 பேர் இருக்கும். கூட ஒரு 7,000 பேரை கொண்டு வந்தோம். 7,000 பேர் எதுக்காக பின்னாடி வந்தாங்க? கேளுங்க. அடுத்தடுத்த தொடர்ச்சியான கேள்வி, அடுத்தடுத்து அவர் சொல்லக்கூடிய பதிலிலிருந்து அந்த பதிலிலிருந்தே புதிய கேள்வி பிறக்கும். அந்த கேள்விக்கு பதில் இதுதான். அதாவது ஒரு வழக்கறிஞர் ஒரு வாதியையோ பிரதிவாதியையோ கிராஸ் கொஸ்டின் வச்சா, அதனால் போலீஸே ஆனாலுமே ஒரு குற்றவாளியோ இல்லை விட்னஸையோ அவங்க கிராஸ் கொஸ்டின் பண்ணும்போது, குறுக்கு விசாரணை பண்ணும்போது இப்படித்தான் அவர்கள் சொல்லக்கூடிய பதிலில் இருந்து புதிய புதிய கேள்விகளை தொடுப்பார்கள்.
அவர்கள் இந்த இடத்துக்கே வராமல் இருந்தால் கூட அவங்களால புதிய புதிய கேள்விகளை வைத்து கொண்டே போகும். ஏன்னா நீங்களே அனைத்து விவரங்களையும் எடுத்து போட்டுருவீங்க, அவ்வளோத்தையும் எடுத்து போட்டுருவீங்க. இந்த இடத்துல செந்தில் பாலாஜிக்கு என்ன ரோல் அப்படின்ட்டு நாங்கள் கேள்விப்பட்ட அளவில் அவர் வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு. சம்பவ செய்தியை கேள்விப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் அங்கே உள்ள மக்களுக்கு உதவி இருக்கார். அவரால் முடிஞ்ச காரியங்களை செஞ்சுருக்காரு. புதிய டாக்டர்கள், பக்கத்தில் உள்ள டாக்டர்களெல்லாம் அங்கே ஒரு நிகழ்வுக்கு போய் இந்த டாக்டர்கள் அனைவரையும் வரவழைச்சி பிண கூராய்வு செய்திருக்காரு. இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். நாங்கள் கேள்விப்பட்ட செய்தி தான். அப்போ அவரும் கேள்விப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்படி தானே? ஆமாம், அவரும் கேள்விப்பட்டு தான் வந்திருக்காரு. அவர் அந்த உள்ளூர்காரனால கேள்விப்பட்டு வந்திருக்காரு. அப்போ அவர் மேலே நீங்கள் எதுவும் குற்றச்சாட்டு இல்லையா? இல்லை, அது யாரோ அப்பப்போ இல்லை, உங்கள் மாவட்ட செயலர் மதியழகன் மனைவி தானே வீடியோ போட்டாங்க. இல்லை, இப்போ அது எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாமல் எப்படி இப்போ மாவட்ட செயலர் வந்தார்? திரும்ப இந்த மாதிரியான கேள்விகள். இப்போ இதில் அந்த மாதிரி வீடியோ போட்டவங்க எப்படி நடக்க அரசியல் அப்படின்ட்டு ஒரு பெண்லாம் ரொம்ப ஆதகத்தில் இளம்பெண் போட்டிருப்பாங்க. ரொம்ப ஆதங்கமாக நீங்கள் திட்டமிட்டு இந்த காரியத்தை செஞ்சுட்டியே அப்படி இப்படின்லாம் போட்டிருப்பாங்க. அந்த பெண்லாம் இப்போ விசாரணைக்கு தூக்கப்படும். யாரையும் சிபிஐ விட்டு வைக்காது. அதாவது இதில் பெரிய அரசியல் இருக்குது, உண்மை. அதாவது விஜய் வந்து பிஜேபி வளைக்கிறது உண்மை. ஏன்னா ரங்கராஜ் பாண்டேவே சொல்லிட்டார். ரங்கராஜ் பாண்டே என்கிற பார்ப்பான் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜயை கட்சி ஆரம்பிக்க சொன்னதே பிஜேபி தான். அப்படி பிஜேபியே ஆரம்பிக்க சொல்லிட்டு விஜய்னுடைய படத்துக்கும் சென்சார் போர்டை வச்சு தடுத்துக்கிட்டு இருக்கிய, கோர்ட்டில் போயும் உடனடியாக தடை வாங்குறிய, அப்பீலுக்கு போறிய, என்னங்க காரணம்? சரி, அமித்ஷாஜி வந்து பெரிய ஆளு, ஆமாம், அவர் பெரிய வியூக வகுப்பாளர், அவர் மனசுக்குள்ள என்ன ஓடுதோ அது நமக்கு எப்படி தெரியும்? நம்மலாம் தம்மா துண்ட ஆட்கள் அப்படின்னு ரங்கராஜ் பூண்டையே அவர் சொல்லியிருக்கார். அந்த பூண்டு, அவங்க பூண்டு ஊறுகாய் ஏதோ சாப்பிட மாட்டாங்க. அதாவது ஊறுகாய் சாப்பிடுவாங்க, பூண்டு சாப்பிட மாட்டார்கள். ஆமாம், நம்ம நிம்மி மாமியினுடைய வாக்குமூலம் அப்படி அவங்க பூண்டு சாப்பிட மாட்டாங்க. அதனால பாண்டைக்கு பதிலாக அந்த பூண்டை சேர்த்துக்கிடுவோம் அப்படின்னு வைங்களேன். அப்படி அவரே சொல்லியிருக்கும்போது அப்படி கட்சி ஆரம்பிக்க சொன்னது எதுக்காகன்னா, இப்போ அதாவது எதையோ அங்கங்கே கலைஞ்சி போங்க. 2 பேர் எனக்கு வேணாம். 3ஆம் தரப்பில் நான் சீமானை எதிர்பார்த்தேன். சீமான் சும்மா கற்று தான். ஆனால் அவன்கிட்ட உண்மைத்தன்மையும் இல்லை, நேர்மைத்தன்மையும் இல்லை. காசு பறிச்சுக்கிட்டு அழிதான், வழிப்பறி கொள்ளக்காரமாக இலைதான். அப்போ புதுசாக ஒருத்தன் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்கல்ல. அந்த ஆட்களை, அந்த நடுநிலை நக்கிகளை பிடிச்சி நீ உள்ளே போட்டுக்க, ஓட்டா மாற்றிக்க. பரவாயில்ல, முன்னைக்கு திமுக எவ்வளவோ நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கு, அதிமுகவோட திமுக தான் பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சி அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சிடாத அளவில் நீங்கள் திமுக தின்ட்டு பெரிய குரல் எடுத்து பேசி வச்சிரு. அது ஒரு வகையாக கிரகிச்சுக்கிட்டு உனக்கு வந்து ஏதோ நல்லது பண்ண போகிறான். இதுவரை திராவிட கட்சிகள் பண்ணாத நல்லதை. ஏன்னா நீ வீட்டுக்கு ஒரு பைக் இருக்கணும். ஏன்னா பைக் இல்லாதவன் இப்போ பைத்தியக்காரனா ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பைக்கு கேட்டுவான்ட்டேன். எவன்டா பைக் கேட்டுவான்ட்டு அலைஞ்சிருக்கான்? காரும் தான் லட்சியம், ஆனால் பைக்கு நிச்சயம். அண்ணா அந்த காலத்தில், இந்த மக்காச்சோள பஞ்ச காலத்தில் சொல்லுவார்ல, ரூபாய்க்கு 3 படி நிச்சயம், லட்சியம் 1 படி நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மாதிரி ரேஷன் கடைகளை கொண்டாந்து அதை மாதிரி அரிசி கொடுத்துட்டாங்க. பிறகு பின்னாளில் 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசிங்க கலைஞர் அறிவித்த போது முடியாதுன்னு சொன்ன, இதெல்லாம் கொடுக்கவே முடியாதுன்னு சொன்ன ஜெயலலிதா பிறகு இலவச அரிசியாகவே கொடுத்துட்டாங்க. இப்போ முழுமையாக அரிசி இலவசமாக தான் கொடுக்கப்படுது ரேஷனில். அதே மாதிரி இவர் என்னதுன்னா, பைக்கு நிச்சயம், கார் லட்சியம் அப்படின்ட்டு ஓசியே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஜய் 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 கார் நிச்சயம் அப்படின்ட்டு அவன் ஒரு கதை விட்டுக்கிட்டு இருக்கான்னு வைங்களேன். ஐயோ, தேர்தல் வாக்குறுதி எல்லாம் இப்படி தான் இருக்கும். சரி போட்டோம், நம்ம சிபிஐ மேட்டரில் தானே வரணும். சிபிஐ மேட்டரில் அங்கே விசாரணை நடந்திருக்கு. விசாரணையில் இந்த ஜான் ஆரோக்கியசாமின்ட்டு இவருக்கு வியூக வகுப்பாளர் இருக்கார்ல, அவரும் சேர்ந்தே விசாரிக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் ஜனநாயகன் படத்துடைய இந்த பகவந்த் கேசரி இருக்குல்ல, அந்த படத்தை தழுவிய ஜனநாயகன் படத்தை தயார் பண்ணது ஒரு
ப்ரொடியூசருங்காங்க. அவர் ஒருவர் வந்து அவர் ஏதோ 2 படம் தான் தயாரிச்சிருக்காராம். அவர் 2 படம் தயாரித்த அனுபவம் இல்லாத முதிர்ச்சியின்மை உள்ள ஆளுகளுக்கெல்லாம் வந்து பட தயாரிப்புக்கு விஜய் வாய்ப்பு கொடுப்பாராங்கிறது பெரிய சந்தேகம். ஆனால் அதுவும் தன்னுடைய கடைசி படம், இறுதி படத்தை, அதாவது இறுதி அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படி ஒரு படத்துக்கு ஒருவருக்கு ப்ரொடியூசருக்கான அந்த வாய்ப்பை கொடுப்பாராங்கிறது சந்தேகம்தான். நானும் கூட அதுக்கு வந்து இப்போ வந்து அதாவது புனையப்படுவதோ இல்லை ஜோடிக்கப்படுவதோ ஏதோ ஒன்றுங்க. அதாவது வெளிநாட்டில் இருந்து கிறிஸ்தவர்களுக்கு வரக்கூடிய பண்டை முழுமையாக ஒரு ஆர்கனைஸ் வச்சு அந்த பண்டுகளை பூராத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார் ஜான் ஆரோக்கியசாமி. அதைத்தான் பல பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். விஜயனுடைய கட்சியினுடைய வேலைகளுக்கும் மாநாடு போன்ற வேலைகளுக்கும் அதை நம்ம போன வீடியோவிலே அதாவது தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும், அதாவது உங்களுடைய மாநாட்டு செலவுகள் என்ன, இது என்ன, அது எங்கேருந்து வந்தது அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொன்னோம். இப்போ வந்து விரிவாகவே சொல்லுவோம். ஏன்னா தகவல் வந்து கிளியராக ஆகும்போது அந்த விரிவாக சொல்வதனால தவறு இல்லை. அப்போ வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய பண்டுகளை எப்படி கையாளுகிறீர்கள்? இந்த பட தயாரிப்பில் நீங்கள் முதலீடு செய்திருக்கிறீர்களா? அந்த பணத்தை முதலீடு செய்திருப்பதாகத்தானே தகவல் வருகிறது. அப்போ எத்தனாயிரம் கோடி உங்கள் கைவசம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் பேருக்கு. ஆக மொத்தத்தில் இன்னும் உங்களுக்கு சின்னம் வேணுமா வேண்டாமா? தாமரையில் நிற்கலையா? இது கேட்கப்பட்டிருக்குங்க. முக்கியமான கேள்வி, தாமரை சின்னத்தில் நிற்கிறீர்களா? அதாவது பிஜேபி அதிமுக கூட்டணியில் சரிபாதியாக நம்ம வாங்கிடுவோம். அவங்க 117, நம்ம 117 வாங்கிடுவோம். நீங்கள் எங்களுக்கு ஒதுக்கி தரது தாங்க. ஆமாம், அவங்க மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு அப்படின்ட்டு தினகரன் உள்ளிட்ட ஓபிஎஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க அதிலே ஒதுக்கிக்கிடணும். அதை நாங்கள் கட்டாயப்படுத்திக்கிடுவோம். நாம் மொத்தமாக திமுக வீழ்த்தோம்னா நம்ம மொத்தமாக இருந்தால் தான் முடியும். இந்த ஒருங்கிணைப்புக்கு நீங்கள் வாங்க. 117 நீங்கள் எவ்வளோ வேணாலும் தாங்க, நிச்சயம் நம்ம வெற்றி பெறுவோம். உங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டு தாரோம். சுழல் முறையில் அந்த பதவியை வச்சுக்கலாம். நம்ம 4 கட்சிகளாக இருப்போம். 4 கட்சியில் பிள்ளைக்கு ஒரு வருஷம் இந்த மாதிரி வச்சுக்கிடுவோம். கடைசி வருஷமாகவும் நீங்கள் இருந்துக்கிடுங்க, முதல் வருஷமாகவும் நீங்கள் இருந்துங்க, கடைசி வருஷமாகவும் நீங்கள் இருந்துக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரியான பேரங்கள். ஏற்கனவே செந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறை அவர் அப்படித்தான் இது பண்ணி ட்ரீட் பண்ணிச்சுது. நீங்கள் பிஜேபிக்கு வந்துருங்க, நீங்கள் நல்ல வேலைக்காரர்னு கேள்விப்பட்டோம், நீங்கள் வந்து கட்டும் உழைப்பாளி, தொண்டர்களை வேலை வாங்குவதிலும் சரி, தொண்டர்களை கைவசப்படுத்தி அவர்களை நல்ல நிலையில் ஊக்கப்படுத்தி அவர்களை தொண்டர்களை நம் பக்கம் மக்களை திரட்டும்படி உருவாக்குவதிலும் சரி நீங்கள் திறம்பட செயல்படுகிறீர்கள் என்பதை நாங்கள் அறிகிறோம். நாங்கள் உங்கள் கணக்குகளை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆகவே தான் உங்களுக்கு இந்த வழக்கு அதனால தான் உங்களுக்கு சிறை. நீங்கள் இந்த சிறையிலேருந்து எல்லாம் மீட்டு தருகிறோம். ஆமாம், நீங்கள் பிஜேபிக்கு வாங்க. திரையை விட்டு பிஜேபிக்கு வெளியே வந்தோடனே பிஜேபிக்கு வரேன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும், நாங்கள் இப்போவுமே விட்டுருதோம். அப்படி ஏன் கோர்ட்லே சுப்ரீம் கோர்ட்லேயே வழக்கறிஞர் சொன்னார், இப்படி பிஜேபிக்கு வாங்கன்னு பேரம் பேசுகிறாங்க செந்தில் பாலாஜிட்டு. இது நடப்பு தானேங்க, அமலாக்கத்தவங்க சொன்னது தானே. அதே தான் சிபிஐ இந்த இடத்துல தங்களுடைய பேர வலிமையை கூட்டி பார்த்துருக்கிறார்கள். ஆனால் இவரால் எதுவும் பதில் சொல்ல முடியலை. ஏன்னா இவருக்கு வந்து நம்மகிட்ட பொய் சொல்லுதாங்களா இல்லை ஆமாம் சொல்லுதோன்னு பார்க்காங்களா, எதை செய்ய நினைக்கிறார்கள்? ஏன்னா இவருக்கு முன்ன அனுபவம் இல்லைல்ல. அப்போ எதை செய்ய நினைக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு தான் என்னுடைய வழக்கறிஞர்களை கலந்து ஆலோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான பதில் தான் இவர் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்றைய தேதி வரை நீங்கள் பிஜேபியை குறை சொல்லாமலே போய்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இப்படியே மெயின்டைன் பண்ணி வாங்க அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் கரூர் சம்பந்தமான விஷயத்தை எதையும் கேள்வி கேட்காமலும் விடவில்லை. ஏன்னா அந்த கேள்வியின் மூலம்தான் இவருக்கு கிளி பிறக்கும். அந்த பயத்தின் மூலம்தான் அவர்களுடைய உடன்படிக்கைக்கு இவர் சம்மதிப்பார். எங்கேயுமே அதாவது செந்தில் பாலாஜி தாக்கப்பட்டிருந்தால் காதோறும் ரத்தம் வடிந்திருந்ததுன்ட்டு நீங்கள் செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க நிச்சயம். அதே மாதிரி விஜயும் தாக்கப்பட்டிருக்கிறார்
அப்படிங்கிறது அது ஆரம்ப கட்டத்தில் தாக்கப்பட்டிருக்கிறார். பிறகு தமிழ் அதிகாரி ஒருவர் வந்த பிறகு இல்லை, அந்த மாதிரியான நிகழ்வுகள் எதுவும் இனி நடக்காது, அது நடக்காதவண்ண நான் பார்த்துக்கிட்டதேன், அவசரப்பட்டு விட்டார்கள், அவருக்கு சரியாக தமிழ் தெரியாது, அதனால் அவர் அவசரப்பட்டு விட்டார், நான் பார்த்துக்கிட்டதேன் அப்படிங்கிற மாதிரி உத்தரவாதம் கொடுத்து மேற்படி பேச்சுவார்த்தைகளும் அவர் தூர போனவுடனே கரூர் சம்பந்தமான விசாரணைகளும் அவர் காப்பி குடிக்க போயிட்டு வரேன், அதெல்லாம் ஒரு பீடி பற்ற வச்சு சிகரெட் பற்ற வச்சுட்டு வரேன்னு போனார்னா கரூர் சம்பந்தமான கேள்விகள், கிடிக்குப்பிடி கேள்விகள் எல்லாம் தொடர்ச்சியாக நடந்தது என்பது மறுப்பதற்கு இல்லை. ஆனாலும் இது என்ன நிலையில் போய் நிற்கும் அப்படின்னா, விஜய் மீண்டும் விசாரிக்க அழைக்கப்படுவார். அந்த விசாரணை, அதாவது குற்றவாளிகளை கொண்டு போய் சம்பந்தப்பட்ட, அதாவது நடந்த அந்த குற்றம் நடந்த இடத்தில் வைத்து விசாரிப்பார்கள் இல்லை, அதே மாதிரியா கரூரில் வைத்து விசாரிக்கப்படுவார். யார்? விஜய். கரூரில் வைத்து அவருடைய மாவட்ட செயலாளருடன் சேர்த்து விசாரிக்கப்படுவார். மாவட்ட செயலாளருடைய மனைவி கட்டாயம் விசாரிக்கப்பட இருக்கிறார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக சிபிஐ கரூரில் வைத்து விஜயை விசாரிக்க இருக்கிறது என்றுதான் அவர்கள் கூட்டணி ஒப்பந்தம் போடுவதற்கு அவர்கள் தயாராக இருந்தாலும் சரி, இவர் சுணக்கம் காட்டினால் அவருக்கு கைவிலங்கு நிச்சயம் என்பதில் ஐயமில்லை. ஆனாலும் ஒரேடியாக எந்த வழக்குக்கும் ஒரேடியாக அவரை எவரையுமே உள்ள வைத்து விட மாட்டார்கள். அப்படி உள்ள யாரை ஒருவரை வைக்க வேண்டும் என்றால் அவர் இஸ்லாமியராக இருக்க வேண்டும். அவர் எந்த குற்றமும் பண்ணாதிருந்தாலும் பரவாயில்ல, அவர் எந்த விசாரணையும் எந்த எஃப்ஐஆரும் எந்த இதுவும் இல்லாமலே அவர் நிரந்தரமாக ஜெயிலே வேணாலும் வைக்கப்படுவார். அவர் இஸ்லாமியராக இருக்க வேண்டும், அல்லனா ஸ்டெயின் சுவாமியாக இருக்க வேண்டும். அப்படியாக இருந்தால் அவர் சிறையிலேயே வாழ்நாளை கழிக்கலாம். அவர் என்ன நோயால், பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அவர் கை என்ன நடுக்கத்தில் இருந்தாலும் சரி, அவருக்கு தண்ணீர் குடிப்பது கூட ஒரு உறிஞ்சி குழாய் கூட கொடுக்க மாட்டார்கள், அது சிறையில் வைத்து கூட கொள்ளுவார்கள். அந்த மாதிரி நிலைமையிலாம் உண்டு. ஆனால் இவர் விஜய் உங்கள் விஜயாக மாறிக்கொண்டு இருக்கிறார். ஆனால் எச்ராஜா சொல்வது போல ஜோசப் விஜய் என்று அவர்கள் பாவித்து சில காரியங்களில் ஈடுபட்டார் என்றால் அம்போ பாவம்தான்.